ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் வந்திருக்கேன். ஸோ கேரளாவில் பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், வந்த உடனே இவங்க சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஏதோ ஒரு கயிறை கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதை போய் பிடிச்சி இழுத்து கீழே விழுந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது ஏதோ கெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சரி, நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் ஒரு 4:30 அந்த டைம்லேயே வந்துட்டோமா. ஸோ அப்போ நல்லா வெளிச்சமாக இருந்தது. இந்த மாதிரி வாக்கிங் பிளேஸில் வந்து இப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு உட்கார சேர் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய இருந்துச்சு. சரி, நம்ம சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படி சொல்லி உட்காந்துருந்தோம். ஸோ பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். சரி, அது வேண்டாம் ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், பிள்ளைங்க வந்து ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, அவங்கக்கிட்ட போய் நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இடம் மாறி வந்து உட்காந்துருந்தோம். சரி, ஒரே மீன். இது ஃபுல்லாகவே மழை பெஞ்சதுனால இப்போ தண்ணி எல்லாமே நீட்டாக இல்லை, இல்லைன்னா நல்லா ப்ளெயினாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஈவினிங் டைம் மாதிரி ஆயிடுச்சு, சூரியன்லாம் மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வியூ செம்மையாக இருந்துச்சு. சரி, அதை அவங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தோம். நீங்களே பாருங்கள். அப்படியே எடுத்து எரிச்சுவாமே அந்த ஃபோட்டோ காட்டுவோம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ வந்து ஒரு போட் வந்து முங்கி கிடக்குது. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போட்டிங்லாம் போயிருப்பாங்க போல். நாங்கள் இன்னும் போட்டிங் போனதில்லை. நான் 2-3 வாட்டி வந்திருக்கேன் இங்கே. பட் இன்னும் அது ரெடி ஆகலை. ஏன்னா மழை பெஞ்சு ரொம்ப இதாக இருக்கிறதுனால எல்லாமே முங்கி கிடக்கு. பராமரிக்கணும் ஆள் வரல. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ரெடியான பிறகு கண்டிப்பாக நான் ஒரு நாள் போட்டிங்கில் போகிறப்ப உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள் எப்படி முங்கி இருக்குன்னு. இப்போ வேறு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா கேரளாவில். ஸோ அதனால், இல்லைனா இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைனா ரொம்ப தண்ணி இருந்துச்சு. இது எல்லாமே ஃபுல்லாக முங்கி போய் தான் இருந்துச்சு. இப்படி தான் இருக்குது இப்போது. பார்க்கில் வந்து கிட்ஸுக்காக வந்து சீசா, பின்ன ஊஞ்சல், சறுக்கு, இந்த மாதிரி ஒரு 3 கேமிங் இது வச்சுருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. பிள்ளைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறமேட்டு என் பையன் 2-3 வாட்டி கூப்பிட்டு வரேன். இவ்வளோ ஆக்டிவாக வந்து விளையாண்டதே இல்லை. இப்போ கூட 2 பேர் வந்தோன்னே எப்படி பாருங்கள், சண்டை போட்டு எனக்கு இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும், நான் தான் ஃபஸ்ட்டு உட்காருவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கான். என் பையன் தான் அப்படியா, இல்லை உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பசங்க இருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எத்தனை பேர். அப்படியே கொஞ்சம் டைம் ஆக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. சாட்டர்டே சண்டேங்கும் போது கொஞ்சம் நல்லா கூட்டம் இருக்கணும். இல்லை கடை வச்சுருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க எந்த டைமில் கூட்டம் இருக்குன்னு. நாங்கள் ஒரு டைம் கேட்டப்போ அப்படி சொன்னாங்க. வெளியிலையுமே பானிபூரி, ஐஸ்கிரீம் வண்டி, பின்ன இந்த மாதிரி குட்டி ஷாப்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.